கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இந்த உபவாச ஜெப நாளும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறேன். உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். இந்த உபவாச நாட்கள் நம்ம எதற்கு ஜெபிக்க போகிறோம் அதெல்லாம் நமக்கு தெரியலை. அப்படி சமூகத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தாழ்த்த போகிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு என்ன பிரியம்னு எங்களுக்கு தெரியலை, அதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் எதை செஞ்சாலும் எப்படி தான் செய்வீங்க? சரியாகத்தான் செய்வீர்கள் என்று தேவனுடைய காரியத்தை அப்படியே மனதில் ஏற்றுக்கொள்வதுதான் உபவாசமும் ஜெபம். நேற்றைக்கு நாம் அதை கவனித்தோம். நம்மை நேற்றல்ல முந்தா நேற்றை கவனித்தோம். நம்மை தாழ்த்துவது தான் தேவனுடைய சமூகத்தில் உண்மையான உபவாசமை தவிர ஆண்டவரே எனக்கு தாரும் தாரும்னு கேட்கறதில்ல உபவாசம். அவர் சொல்வதை நம்ம கேட்டால் எல்லாம் சுமூகமாய் நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கவனிங்கள், நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்னத்தான் நடக்குன்னு நமக்கு புரியவே புரியாது. நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், இப்படித்தான், இதுதான் சரி, இல்லை அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஏளனமாய் பேசுவார்கள் என்று நாம் நம்முடைய மைண்டுக்கு ஒரு தியரியை வச்சுருப்போம். இந்த தியரி எங்கேருந்து வந்துச்சு? இந்த தியரி எங்கேருந்து வந்துச்சுன்னா, நம்ம சமுதாயத்தில் பழகும்போது சமுதாயத்தார் சொல்லி தருகிற ஒரு தியரி எங்கே இருக்கும்? மைண்ட்ஸில். இந்த தியரியை வச்சுக்கிட்டு தான் எதை தேடுவோம்? கர்த்தருடைய வார்த்தையை தேடும். இந்த தியரி இங்கே இருக்கிறது வரைக்கும் கர்த்தருடைய வசனம் நமக்கு எப்படி இருக்குன்னா அவமானமாகத்தான் இருக்கும். முதல்ல செய்ய வேண்டியது எதை எடுத்து போடணும் அப்படின்னா இந்த தியரியை எடுத்து போடணும். இல்லைன்னா இங்கே இருக்குமே நமக்கு ஒரு கருத்து, அதை தூக்கி தூர போட்டுக்கிட்டு வசனத்தை வசனமாக நாம் படிக்க ஆரம்பித்தால் அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. நான் வேதாகமத்தில் என்னை ரொம்ப குழப்பின வசனமும் அதே நேரத்தில் நான் கர்த்தருடைய சமூகத்திலே ஆறுதல் அடைந்த ஒரு வசனமும் இருக்கும் என்றால் நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 4வது வசனம். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படிக்கு இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார். இதை யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? சிம்சோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சிம்சோன் தன்னை யார் என்று இன்னும் வெளிப்படுத்தலை. இப்போதான் வளர்ந்து யுத்தத்திற்கு போக ஆரம்பிக்கிறான். இல்லை, வாலிபனாகி தன்னை யார் என்று வெளியே காட்ட ஆரம்பிக்கிறான். இந்த சிம்சோன் மகனாக பிறப்பதற்கு அந்த தாய் என்ன பாடுபட்டிருப்பாங்கன்னா அதற்கு 12வது 13வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால் அங்கே இருக்கும் 4வது வசனம் 13:4. அந்த அம்மாவுக்கு சொல்லுவாங்க, சிம்சோனை பெத்த தாய்க்கு சொல்லுவாங்க, நான் ஒரு நல்ல குழந்தை உனக்கு தரப்போகிறேன், ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானம் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. ஒரு குழந்தை பெற்றெடுப்பதற்கு ஆண்டவர் தாயிடத்தில் வந்து பயங்கர கட்டளை போடுறார், நீ இது செய்யணும் என்று கட்டளை போடு. அந்த அம்மா எல்லா கட்டளையும் அழகாக செஞ்சாங்க. வீட்டில் வந்து புருஷன்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவர் என்னை பார்த்து இப்படி சந்தித்து பேசுகிறார் என்று சொன்னோன்னே புருஷனுக்கு இந்த ஒய்ஃப் மேலே பெரிய நம்பிக்கை இல்லை போல. அதனால் சொல்கிறான், அந்த ஆண்டவரத்தில் இன்னும் ஒரு முறை அவர் நம்மிடத்தில் வந்து பேசட்டும் என்று கேட்டால் அப்படியே திரும்ப வந்து பேசுவார். பேசி அங்கே 7வது வசனம் இருக்கும், அவர் என்னை நோக்கி நீ கர்ப்பந்தத்திற்கு குமாரனை பெறுவாய், மதுபானம் குடியாமலும் தீட்டானது புசியாமலும் என்று அந்த பிள்ளை பிறந்தது முதல் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று இருப்பார் என்று சொன்ன. எவ்வளோ நல்ல வசனம் பாருங்க. அந்த பிள்ளை எப்படி இருப்பான்? நீ வேற ஒரு பிரயாசம் பட வேண்டாம், நீ வளர்த்துவா அப்படிலாம் சொல்லலை. உனக்கு ஒரு குமாரன் கிடைக்கும், அதை நான் பார்த்துக்கலாம், நசரேனா இருப்பான். நீ செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாது? திராட்சரசம். அப்போ இந்த அம்மாவுக்கு என்ன ஒரு மனசில் ஏக்கம் இருந்திருக்கும், என் பையன் பரவாயில்ல, எப்படி வந்துடுவான்? நசரேனா வருவான். நசரேன் என்று சொன்னால் என்ன? நசரேன் என்றால் நிறைய காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவன். சரி, அவர்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள் ஒன்று என்ன அப்படின்னா, தலைமுடியில் என்ன வச்சிடக்கூடாது? ரேசர் வைத்திடவே கூடாது. 2, திராட்சரசம் இல்லைன்னா திராட்சை பழத்தில் உண்டான எதையும் சாப்பிடக்கூடாது. இது நசரே விரதத்தில் ஒன்று. மற்றொன்று, எதை சாப்பிடக்கூடாதுன்னா செத்துப்போன, தானாக செத்து போகும் தெரியுமா, அதை எதுவும் அவர்கள் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான.
இந்த அம்மாவுக்கு வாக்குத்தத்தமும் இருக்குது. என்ன வாக்குத்தத்தம்? நசரேயனா இருப்பாய். அப்படின்னா இந்த அம்மா எவ்வளவு பரிசுத்தமாய் இந்த பையனெல்லாம் வளர்த்தி வந்த பொழுது 14வது அதிகாரம் சொல்லுது, அவன் எங்க போறானா, 1வது வசனம், சிம்சோன் திம்னத்துக்கு போய் திம்னத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனை நோக்கி, திம்னத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தி ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது என்ன? கவனிங்கள், குழந்தை பெற்றெடுக்கும் போது விசாரிப்பதற்கு யார் போனாங்க? அப்பா தனியா போனாரு, அம்மா தனியா போனாங்க, 2 பேரும் பேசினாங்க. ஆனால் இப்போது மிக முக்கியமான ஒரு இடத்துல வந்திருக்கிறான். முக்கியமான இடம் என்ன? அந்த முக்கியமான இடம்ங்கிறது, மகன் ஒரு பெண்ணை போய் பார்த்துட்டு வந்துட்டான். பார்த்துட்டு வந்தா அந்த மகன் அந்த பொண்ணை ஒன்று கூட்டிகிட்டெல்லாம் வரல. வீட்டில் வந்து சொல்லும் பொழுது தாயும் தகப்பன் என்ன பண்ணியிருக்கணும்? சரிப்பா நீ இப்படி வந்துட்ட, நான் என்ன பண்ணுறேன், கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கிறேன் அப்படின்னு கர்த்தருக்கு அங்கே என்ன கொடுக்கல? முக்கியத்துவமே கொடுக்கல. பெற்றெடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், திருமணத்திற்கு என்ன செய்யலைன்னா முக்கியத்துவம் கொடுக்காம இவங்க மனசுல இருந்து பாருங்க ஒரு தியரி, அந்த தியரி அப்ளை பண்றாங்க. எப்பா நீ அதெல்லாம் செய்யக்கூடாது. ஒருவேளை ஆண்டவரிடத்தில் போய் விசாரித்திருந்தால் ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு? இல்லப்பா இது நான் தான் ஏற்படுத்துன்னு சொல்லியிருப்பார். இல்லைன்னா நல்ல ஜோம் பண்ணும்போது சமாதானம் வந்திருக்கும். கவனியுங்கள், ஆனால் இந்த அப்பா அம்மாவுக்கு என்ன இல்லைன்னா பையன் செய்கிறது பிடிக்கலைன்னா ஒன்று பண்ணியிருக்கணும். என்ன பண்ணியிருக்கணும்? பேசாமல் ஒதுங்கி இருக்கணும். பெரிய பிரச்சனை என்னன்னா மனசு பூரா என்னவா இருக்கும்? ஜபம் எப்படியா பிச்சுக்கிட்டு போச்சுன்னா பரவாயில்ல, அப்படி அத்துக்கிட்டு போச்சுன்னா பரவாயில்ல அப்படிங்கிற ஜபம் இருக்கும். ஆனால் என்ன இருப்போம்? கூடவே நிற்போம். பிள்ளைகளே, இதுதான் பிரச்சனைக்கு முதல் பெரிய பிரச்சனை. ஒன்று என்னன்னு சொல்லணும்? வேண்டான்னு சொல்லணும். இல்லைன்னா என்னன்னு சொல்லணும்? வேணும்னு சொல்லணும். இது வேண்டான்னு சொல்லலை, வேணும்னு சொல்லலை, பொத்தம்பொதுவா சொல்லிக்கிட்டு பையனோட என்ன செய்யறாங்க? கூட பயணப்படுகிறான். இருமனம் இருக்கிற இடத்துல காரியம் எப்படி இருக்க போறதில்ல? பெரிய வெற்றியாய் இருக்க போகிறது இல்லை. என்னை கேட்கிறவர்களே, ஹல்லேலூயா, நல்லதோ கெட்டதோ நம் கர்த்தருடைய சமூகத்தில் எந்த காரியத்தை செஞ்சாலும் முதல்ல எந்த சின்ன காரியம்னாலும் யார் இடத்துல போய் விசாரிக்க போக வேண்டும்? தேவனிடத்தில் நம்ம அதுக்கு எதுக்கு தான் விசாரிப்போம் என்றால், நம்ம மனசுக்கெல்லாம் சரிப்பட்டு வந்து எல்லாம் நம்ம இருதயத்துக்கெல்லாம் ஓகே, நம்ம குடும்பத்துக்கு இதுக்கு மேட்ச் ஆகுது, எல்லாம் சரியா வந்த பிறகு அதுக்கு பிறகு ஆண்டவரை நாங்கள் எல்லாம் ஓகே, நீங்க எப்படி ஓகேவா அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்லுவாரு? முதல்ல நீ எங்கிட்ட கேட்டுக்கிட்டு ஓகே நீங்க எல்லாம் பேசியாச்சு, அதுக்கு பிறகு எனக்கு என்ன இருக்குனாக்க டபுள் ஓகே தான் போன்றுவார். கவனிங்கள், இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் மனதளவில் சுத்தமா பிரியமில்லை. அவர்கள் பயப்படுவது தேவனுக்கு பயந்தார்கள், உண்மைதான். ஆனால் தேவனுக்கு பயந்தீர்களே, தேவனை விசாரித்தீர்களா? தேவனை விசாரிக்கல. தேவனை விசாரிக்காம யாரு கூட போயிட்டு இருக்கிறாங்க? மகன். ஆண்டவர் மேல உட்காந்து சிரிச்சிட்டு இருந்திருப்பார் போல. ஏன் சிரிச்சிட்டு இருந்திருப்பார்னா, இந்த பெற்றார் இடத்துல கேட்டிருந்தா இந்த காரியம் என்னால் உண்டாயிட்டு நான் சொல்லி கொடுத்திருப்பேன். இவங்க கேட்கலையே, கேட்காம இப்படி போகிறார்களே என்று. 4வது வசனம், அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் அவன் தகப்பனும் என்னவா இருந்தார்கள்? அறியாதிருந்தார்கள். கவனிங்கள், அநேக குழப்பத்திற்கு காரணம் என்னன்னா, தேவ சித்தத்தை நாம் தேவ சித்தம் என்று அறிந்து கொள்ளவில்லை. இப்படித்தான் நடக்கணும், இதுதான் நடக்கணும் என்று நாம் அநேக நேரத்தில் நம்முடைய மன விருப்பத்தை தான் தேவ சித்தம் என்று சொல்லுகிறோமே தவிர, ஆண்டவரே இதற்கு பின்னாடி இருக்கிற இந்த மேரேஜ் முடியும் போது சண்டை நடக்க போகிறது யாருக்கு தெரியும்? அதனால்தான் இவன் ராஜாவாக போகிறான் என்று யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். தேவன் இதை ஏற்படுத்தினார். இந்த தாயும் தகப்பனும் ஒருவேளை இதை அங்கீகரித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தருடைய நாமத்தை முழு மனதோடு போயிருப்பாங்கன்னா, நான் என்ன நம்புறேன், இது என்னுடைய நம்பிக்கை. நம்மால் என்ன பண்ணியிருக்க மாட்டாரு? அந்த தேனை எடுத்து நக்கி இருக்க மாட்டார். என்னுடைய எதிர் நம்பிக்கை. சரி, அது பைபிளில் இந்த நிகழ்ச்சியை நம்ம மாற்ற முடியாது. ஏன் மாற்ற முடியாது? அந்த தம்பி என்ன நினச்சிருப்பான், ஏற்கனவே இவங்கள்ட்ட சொல்லி இவங்க ஒத்துக்கலை, அதுக்கே முறுமுறுத்துட்டு அதில் வேற இதை செஞ்சேன்னு வச்சாச்சுன்னா என்ன செஞ்சுட்டு போகிறாங்க? இன்னும் முறுமுறுப்பு தான். பேசவே பேசக்கூடாது.
வேணவே வேணாம், சத்தம் இல்லாமல் இருப்போம் என்று நினைத்தான் போல. கவனிங்கள் என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்திலே சின்ன காரியமானாலும் சரி, பெரிய காரியமானாலும் சரி, எது நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது, தேவன் நினைக்கிற மாதிரி தான் நடக்கும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனதை என்ன செய்ய வேண்டும்? அப்படியே மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, நம் நினைப்பதை விட தேவன் நமக்கு பெஸ்ட்டாக வைத்திருப்பார். எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? நாம் சூஸ் பண்ணுறதை விட தேவன் மேன்மையானதைத்தான் நமக்கு தருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அதனால் சாய்ஸை யாருக்கிட்ட விட்டுறணும்? எந்த ஒரு சின்ன காரியத்திற்கு தேவனிடத்தில் போய் விசாரிக்க வேண்டும். ஆண்டவரே, இது உங்களுக்கு பிடிக்குமா? இது உங்களுக்கு பிடிக்காதா? எதை தூக்கி தூர போட்டோம்னா மனதில் இருக்கிறதை. எப்போதுமே நமக்கு பயங்கர பிரச்சனை என்ன அப்படின்னா, பிசாசு பிரச்சனை இல்லை, பிரச்சனை எதுதான்? நம்முடைய மனசு தான் பிரச்சனை. சின்னதிலே எதையாவது ஆசைகளை வளர்த்தி வைத்துக்கொள்ளும். அந்த ஆசையை வளர்த்தி வச்சுக்கிட்டு ஆண்டவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டு இருந்த ஆண்டவர் சொல்லுவார், அந்த ஆசையை வளர்த்த சொன்னது யார்? முதல்ல அந்த ஆசையை என்ன செஞ்சிரு? பிடுங்கி தூர போட்டுரு. கவனிங்கள், பிள்ளைகளுடைய காரியத்திலே அடுத்த ஒரு தலைமுறையை நாம் நன்றாக எழுப்ப வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய காரியத்திலே எந்த காரியமானாலும், ஆண்டவரே இது உமக்கு சித்தமா என்று கேட்டு அந்த காரியத்திலே தலையிட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம விருப்பம் ஆண்டவருக்கு முக்கியமே இல்லை. நாம் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அவர் செய்ய வேண்டியது செஞ்சுட்டு தான் இருப்பார். நம்முடைய ஒரே ஒரு இது, ஆண்டவரே நான் என்னை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், இந்த காரியம் உங்களுக்கு பிடிக்குமா? நான் அதை செய்யலாமா? ஆண்டவரே, பிள்ளைகள் சின்ன காரியத்தை வாங்கி கேட்டாலும், அப்பா ஜெபிக்கிறாரோ இல்லையோ, யார் ஜெபம் பண்ணியிருக்கணும்? அம்மாக்கள் ஜெபம் பண்ணியிருக்கணும். கேட்ட உடனே வாங்கி எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு கர்த்தமே ஆசீர்வதித்திருக்கார், கொடுக்க வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் அதை செய்யலாமா, உமக்கு பிரியமா என்று ஒரு வார்த்தை என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேட்டு செய்தால் நமக்கு ஒரு சமாதானம் இருக்கும். அந்த சமாதானம் என்னவென்றால், ஹல்லேலூயா, தேவன் அதை வைத்து தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்படியான எந்த காரியம் வந்தாலும் நாம் முதல்ல செய்ய வேண்டியது, ஆண்டவரே இதிலும் நீர் ஏதோ நன்மையை வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஒரு மனதோடு பயணப்படுவோம் என்றால், வாழ்க்கை எப்படி பயணப்படணும்? ஒரு மனதோடு பயணப்பட்டால் அங்கே தேவன் வாசம் பண்ணுவார். சபையில் ஒரு மனதிற்கு ஏன் நம்ம இவ்வளவு போராடுகிறோம் என்றால், தேவன் நம்மோடு பயணப்பட வேண்டும் என்றால் நமக்குள்ளால் என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த உபவாச ஜெபங்கள். ஆலயத்தில் கொஞ்சம் பேர் இருந்தால் கூட பரவாயில்ல, எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேரும் ஒரு மனதாக இருந்தால் நடக்கிறது என்ன நடக்கும்னா, தேவ திட்டம், ஹல்லேலூயா, தப்பு தாண்டவம் எல்லாம் அப்படியே நடக்கும். இல்லைன்னா தேவ திட்டம் நடக்கும், ஆனால் நமக்குள் இருக்கிற முறுமுறுப்புனால அது எப்படி நடக்கும்னா, அப்படி அலைந்தாடி நடக்கிறது போல நடக்கும். என்னை கேட்கிறவர்களே, ஹல்லேலூயா, இன்றைக்கு ஆண்டவருக்கு உங்கள் உயிரை கொடுப்பீங்களான்னா, எல்லாரும் உயிரை கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? எல்லாம் நம்ம கொடுத்தாலும் கொடுக்காட்ட உயிர் ஆண்டவருக்கு போயிடும். ஆனால் ஆண்டவர் கேட்பது எதை கேட்கிறான்டா? உன் மனசை தருவீங்களா? மனசு என்றால் என்ன? நம்முடைய பிள்ளைகளை நம்மை ஆட்டி படைக்கிற மூன்று உண்டு. ஒன்று நம்முடைய யோசனை, மற்றொன்று நம்முடைய நினைவு, மற்றொன்று நம்முடைய எண்ணம், இல்லைன்னா இன்டலெக்ட். யோசனை என்றால் என்ன? சும்மா உட்கார்ந்து யோசித்து பார்ப்பேன், இதை செஞ்சா இது வரும், இதை செஞ்சா அது வரும் என்று அதிகமாக யோசனைக்கு நம்ம நல்ல இடத்தை கொடுப்போம். ரெண்டு என்னன்னா இன்டலெக்ட், நம்முடைய எண்ணம். என்ன எண்ணுவோம்? இதை மட்டும் இப்படி இங்கே அடித்தோன்னா என்ன செய்யும்? அங்கே வரும் அப்படிங்கிறதை எண்ணம் வரும். இன்னொன்று என்ன இருக்குன்னா நினைவுகள் இருக்கும். நினைவுனா என்னது? நினைவுனா வேறு எதுவும் இல்லை, இது வரைக்கும் நடந்திருக்குன்னு தெரியுமா? எல்லாம் நம்ம நினைத்து சிலதை குறித்து ஸ்லாயிப்போம், சிலதை குறித்து கவலைப்படுவோம். இந்த மூன்றும் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோன்னா, அப்படி முப்பிரி நூல் மாதிரி போட்டு கொட்டஞ்சிக்கிட்டே இருக்கும். சரியா? கவனியுங்கள், இந்த மூன்று நம்முடைய மனதை போட்டு உடைத்து கொண்டிருக்கும் பொழுது எதற்கு நாம் இடம் கொடுத்து விடுகிறோம் என்றால், நாம் பயத்திற்கு இடம் கொடுக்கிறோம். யாருனாலும் சரி, ஏதாவது யோசித்து இதை செஞ்சால் இப்படி செஞ்சிடலாம், இப்படி செஞ்சால் இப்படி அப்படிலாம், அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னு நினைப்போம். அந்த 10 லட்சம் நினச்சோன்னே என்ன வந்துடும்? அப்படியே ஒரு ஷாக் வந்த மாதிரி வரும். அடுத்த நம்ம ஆள் 10 லட்சத்து மேலே நடந்த மாதிரி தான் அப்படி நடப்பாங்க. ஏனென்றால் நினைவிலே எது வந்துடுச்சு? பயம் ஆளுகை செய்ய ஆரம்பித்து விட்டது. கவனிங்கள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய எண்ணங்கள், இதை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காத மட்டில் இதை யார் ஆளுகை செய்வார்? பொல்லாங்கன்னு ஆளுகை செய்வார்.
அவன் ஆளுகை செய்கிறான் என்பது எப்படி நமக்கு தெரியும்னா, இந்த நினைவுகளும் எண்ணங்களும் யோசனைகள் வரும் பொழுது எதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பான்னா, கற்பனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். கற்பனை என்றால் என்ன? இல்லாத ஒன்று இருக்கிறது போல பாவிக்கும். இப்படி வந்தா என்ன, இது இப்படி போனா என்ன, அவன் அப்படி பேசினா என்ன என்று கற்பனை பெருகுகிறது என்றாலே புரிந்து கொள்ளுங்கள், தேவன் கற்பனையின் தேவன் அல்ல. இல்லைன்னா தேவன் எதையோ உட்காந்து பகல் கனவின் தேவன் அல்ல, தேவன் நிஜத்தின் தேவன். அவர் ஒன்று செஞ்சு வச்சுட்டு சொல்லுவார், அங்கே போ, அது ஆயத்தமா. ஆனால் பிசாசுக்கு ஒன்று இல்லாதனால அது என்ன பண்ணுவானா, நல்ல கனவுலகத்தில் நம்மை என்ன செய்வானா, நம்ம நிறைய நேரத்தில் எதில் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் கனவுலகத்திலேயே வாழ்ந்து கொண்டு நாம் இருப்போம். இந்த கனவுலகம் பெருகும் பொழுது எது நம்மை ஆண்டு கொள்ளும்? ஒரு கலக்கமும் ஒரு பயமும் ஆண்டு கொள். நாம் இதற்கு என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகளே? ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இடங்கள் வரும் பொழுதுதான் நாம் நம்முடைய மனதை யாருக்கு ஒப்புக்கொட வேண்டும்? தேவன். மனம் என்று சொன்ன இந்த மூன்றும் இணைந்ததான் மனம். ஆகையால் வேதம் இப்படி சொல்லுகிறது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபம் ஆகுங்கள். இல்லைன்னா இந்த எண்ணம் சரியாயிடுச்சுனாலே நம்ம ரூபமே மாறும். சில யோசித்துட்டு இருந்தாலே முகத்தை பார்த்தா தெரியும், இது என்னமோ ஏழ்றையாத்தான் இருக்கும் போல முகம் வேறொரு முகமாயிருக்கும். ஆனால் இந்த எண்ணங்கள் சரியாயிடுச்சுன்னா மறுரூபம், நம்முடைய முகமே என்னவா மாறும்? இன்னொன்னா மாறும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே போயிட்டு வரும் பொழுதெல்லாம் நமக்கு என்னவா இருக்கும்னா, மறுரூபம் உண்டாக வேண்டும் என்றால் பிள்ளைகளை, ஆண்டவரே அதைத்தாரும் இதைத்தாரும் இல்லை, என்னுடைய நினைவுகளை ஆண்டவரே உமக்கு தருகிறேன், என்னுடைய யோசனைகளை உமக்கு தருகிறேன், என்னுடைய ஆண்டவரே ஹல்லேலூயா எண்ணங்களை உமக்கு தருகிறேன் என்று கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்னா, நம்முடைய மனதை முழுவதுமாக அர்ப்பணித்து அதில் கேட்க வேண்டும், ஆண்டவரே உம்முடைய சமாதான பிரபு அதை ஆளுகை செய்வாராக. ஆமேன். ஒரு வெள்ளிக்கிழமை பேசினேன்னு நினைக்கிறேன். நாம் சேவிக்கிற இயேசுவுக்கு இருக்கிற பெயர்கள் ஒரு பெயர் சமாதான பிரபு என்பது. பிரபு என்றால் இன்னும் ராஜரிகம் கொடுக்கப்படலை, ஒரு சின்ன காரியத்திற்கு அவர் அதிபதியாக இல்லைன்னா ஆளுகைக்குரியவராக இருக்கிறார். எங்கே அவர் ஆளுகைக்குரியவராக இருக்கிறார்? என்னுடைய எண்ணத்திலே, ஹல்லேலூயா, என்னுடைய சிந்தனையிலே, என்னுடைய நினைவிலே அவர் பிரபுவாக நான் கொடுத்தேன் என்றால் அவர் என்னுடைய சிந்தனைகளையும் என்னுடைய எண்ணங்களையும் என்னுடைய நினைவுகளையும் அவர் ஆளுகை செய்கிற தேவனாக. அவர் ஆளுகை செய்ய வந்துட்டாலே முதல் கிடைக்கிறது என்ன கிடைக்கும்னா, அவர் நம்மை பார்த்து சொல்லுவார், பயப்படாதிருப்பாயாக. அதுதான் முதல் வார்த்தை அவர் நம்மிடத்தில் வரும். ஏன்? இந்த சமாதானத்துக்கு நேர் எதிரானது என்னது? பயம். பயப்படாதிருப்பாயாக. ரெண்டாவது ஒரு வார்த்தை வரும், உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவது. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களுடைய இருதயங்களை ஆளுகை செய்வாராக என்று வேதம் சொல்லுகிறதே. என்னை கேட்கிறவர்களே, சில நேரம் கவனிச்சிருக்கிறீங்களா, ரொம்ப ஜபம் முத்தி அப்புறம் குழம்பி போய் வரும். ஏன் குழம்பி போய் வருவோம்னா, வாய் நல்லா அசையும், எது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்? பரிசுத்தாவியில் இருந்தாலும் இந்த அந்நிய பாஷையில் நீங்கள் பேசி ஜோம் பண்ணுறீங்க, உங்களுடைய நினைவுகளுக்கு என்ன வேலை இருக்குது? தினம் கவனிச்சிருக்கிறீங்க, நாக்கு சும்மா கர்த்தரோடு பேசிக்கிட்டு இருக்கும், ஆனால் நினைவை என்ன செய்வீங்கன்னா எங்கேயோ அலைய விட்டுக்கிட்டு இருப்பீங்க. இந்த நினைவுகள் அலைய விடும் பொழுது இந்த நாக்கில் நம்ம பேசுகிறோம் அந்நிய பாஷை, அது அந்நிய பாஷை தான். ஆனால் தேவனுக்கு நம்ம எதை கொடுக்கலைன்னா, இன்னும் நம்முடைய நினைவுகளை கொடுக்கல. அவர் எதோடு மட்டும்தான் இருக்கிறார்? நாவில் மட்டும்தான் இருக்கிறாரே தவிர இதை ஆளுகை செய்கிறவராக அவர் மாறவே இல்லை. ஹல்லேலூயா. என்னை கேட்கிறவர்களை, பிசாசு குடியிருக்கிற ஒரு இடம், நல்ல இடம் எங்கே இருக்கிறான்? நம்முடைய மனதிலும் நம்முடைய யோசனைகளிலும் நம்முடைய நினைவுகளிலும் தான் அவன் எப்போதும் இருக்கிறான். ஒவ்வொரு நேரம் நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, ஹல்லேலூயா, நினைவு என்பது கடந்த காலத்தை பற்றினது. அந்த நினைவுகள் இருக்கிற காயங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லி, ஆண்டவரே இந்த காயத்தை என்னை விட்டு எடுத்து போடும், இந்த காயத்தை விட்டு என்னை எடுத்து போடும் ஆண்டவரே என்று அந்த காயங்களை எல்லாம் என்ன பண்ணணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, ஹல்லேலூயா, அதன் மேல் சமாதானம் உண்டாகும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எத்தனை பேர் ஹல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்திலே? ஆமென். அதை நிறைய நேரத்தில் நமக்கு பிரச்சனை எதான் பிரச்சனை பண்ணும்? நினைவு தான் நம்முடைய யோசனைகளை கெடுக்கும். நினைவென்றால் என்ன? கடந்த காலத்தை பற்றி நினைக்கிறது, வருங்கால யோசனை. அப்படி இத்தனை பேருக்கு முன்னாடி என்ன செஞ்சு காமிக்கணும்? வாழ்ந்து காமிக்க வேண்டும். பிள்ளைகளே, அதுதான் மிகப்பெரிய நம்ம பிசாசு கொண்டு போடுற ட்ராப்பே. என்ன ட்ராப்னா அதுதான், தேவனுக்குள்ள வந்துட்டேன், அதனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒரு நாள் வாழ்க்கையில் என்ன நினைச்சிடாதீங்க, வாழணும்னு நினைங்க, ரெண்டாவது ஒன்று யோசிக்கிறேன் பாருங்க, அதுதான் பிரச்சனை. வாழ வைக்கத்தான் ஆண்டவர் வந்தார், ஆனால் வாழ்ந்து காட்ட கர்த்தர் வரல. 4 பேருக்கு முன்ன காட்டிட்டு தான்
ஏன்னா அது அடுத்த வேலையை நம்ம வைத்துக் கொள்ளும். வாழுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாரே தவிர வாழ்ந்து காட்டுவதற்காக தேவன் நம்மை அழைக்கலை அப்படின்னு. அப்படிப்பட்ட சவால்கள் எல்லாம் வரும் பொழுது நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரை எங்கேயோ தப்பு நடக்குது இல்லைப்பா, ஹல்லேலூயா. நம் கர்த்தரோடு நெருங்க நெருங்க, நம்முடைய யோசனைகளை கர்த்தருக்கு கொடுக்க கொடுக்க, நம்முடைய நினைவுகளை கர்த்தருக்கு கொடுக்க கொடுக்க, நம்முடைய இருதயத்தில் என்ன வரும் அப்படின்னா பயங்கர தாழ்மை வரும். தாழ்மை எங்கே இருக்கணும்? நம்முடைய நினைவில். நிறைய பேரை பாருங்க, தாழ்மை எங்கே இருக்கும்? போய் பார்த்தா இப்படியே தான் இருப்பாங்க. பார்த்தா வெளி வேஷத்துக்கு பயங்கர தாழ்மை, ஆனால் குனிஞ்சு அவன் என்ன கெட்ட வார்த்தை மனசில் பேசிட்டு இருக்கிறான், அது ஆண்டவருக்கு மட்டுமே வெளிச்சம். ஆட்களுக்கு முன்மேல தலை குனிந்து இருக்கும், ஆனால் உள்ளமோ என்ன பண்ணிட்டு இருக்கும்? குறுத்து கொண்டே இருக்கும். உனக்கு வந்த வாழ்விடா முன்னாடி நான் நிற்கிறேன் என்று நம்முடைய இருதயம் என்ன செஞ்சிட்டோம்? கொடுத்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் இன்றைக்கி வேதாம கல்லூரியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் பேசிகிட்டு இருந்தோம். என்ன எல்லாருடைய பிரச்சனை இதான் போல். ஜென்ஸ் எல்லாம் போய் நல்லா படுத்து தூங்கிடுவாங்களாம். அடுத்த நாள் காலையில் எழும்பினோடனே கேள்வி வருமா, எப்படி உங்களால் மட்டும் தூங்க முடியுது? எப்படி உங்களுக்கு மட்டும் பசி வருது? மனுஷன் இவ்வளோ புகஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அப்போ எல்லான்னு சொன்னது மனசில் சொல்ல தோணும், உனக்கு பசி வரலன்னா எனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு தூக்கம் வரலன்னா எனக்கு என்ன பிரச்சனை. கவனிக்கிறீங்களா? நாம் நிறைய நேரத்தில் மனசன் போட்டு குழப்பிக்கிட்டு எதை கெடுத்து போடுகிறோம்? நம்முடைய தூக்கத்தை கெடுக்கிறோம், நம்முடைய நித்திரைகளை நம்ம கெடுத்து போடுகிறோம். அந்த நித்திரை நம்ம தூங்கினோம் அப்படின்னு நினைப்போம், ஆனால் எல்லாரும் காலையில் எழும்ப பயங்கர சொப்பனத்தோடு எழும்பும். அப்படின்னா உங்களுடைய ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கல? ரெஸ்டே கிடைக்கல. அந்த நித்திரையிலும் உங்களுடைய யோசனை மிகுதியினால அது இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து கண்ணு தூங்குச்சு, உடம்பு எல்லா பாட்டும் தூங்குச்சு, ஆனால் என்ன தூங்கலை? மனசு தூங்கலை. டேப்லெட்டை தந்து தூங்கினாலும் எது தூங்காது? மனசு தூங்காது. பிள்ளைகளே, ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். அதுதான் சங்கீதக்காரன் சொன்னான், படுத்து நித்திரை செய்தேன். அது பயங்கர ஒரு ஆசீர்வாதம். படுத்து நித்திரை செய்தேன், ஹல்லேலூயா, நான் உணர்ந்து கொண்டேன் என்பதன் அடையாளம் அதுதான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த உபவாச நாட்கள் நம்ம மேலே வருவாராக. மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் இருந்த மிகப்பெரிய பிரச்சனையே, ஹல்லேலூயா, தேவன் சொல்லித்தான் எல்லாம் வந்துச்சு, தேவன் சொல்லித்தான் இதெல்லாம் வந்து இருக்கிறது, ஆனால் இது நடக்குமா ஐயையோ என்று மனதை குழப்பி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் பரலோகத்தில் சிரிச்சிட்டு இருந்த, இது நான் ஏற்படுத்தினதான், அதை ஏற்றுக்கொள், அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள் என்று ஆண்டவருக்கு சொல்ல விருப்பம் உண்டு. ஆனால் கேட்பதற்கு இவர்களுக்கு மனதில்லை. கேட்டால் ஆண்டவர் சொல்ல போகிறார். ஏன்? ஏற்கனவே கேட்டவுடனே ஆண்டவர் வந்தாரே. பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டியது என்ன செய்யணும்னா, எதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய நினைவுகளை, நம்முடைய யோசனைகளை, நம்முடைய எண்ணங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் என்றால், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் எண்ணத்தில் ரொம்ப முக்கியம். எண்ணம் என்பது தான் நம்முடைய இன்டெலெக்ட். நம்ம நிறைய காரியம் எப்போ செய்வோம்? 100% புரிஞ்ச பிறகுதான் நம்ம செய்வோம். நம்ம பயங்கர பெரிய பிரச்சனை என்னன்னா, எனக்கு புரியலை, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு பார்க்குறேன், நீங்கள் ஒரு சாப்பாடு எடுக்கிறீங்களா, ஒரு கை சாப்பாடு எடுக்கிறீங்க, சாப்பாடை எடுத்த பிறகு வாயில் போடுறீங்க, போட்ட பிறகு உள்ளே என்ன நடக்குன்னு யாராவது பார்த்துருக்கீங்களா? இங்கேருந்து இங்கே போகிறது வரைக்கும் தான் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது. உள்ளே போன பிறகு உள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு ஒன்றுமே தெரியாது. அதற்காக யாராவது சாப்பிடாம இருக்கிறோமா? யாரும் நம்ம சாப்பிட பசி என்று சொல்ல அது எங்கிருந்து வருது அப்படின்னா கைக்கு கிடைச்சதெல்லாம் எடுத்து சாப்பிடுகிறோம். வாய்க்குள்ள போன பிறகு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. இன்னும் அது யாருக்குள்ள தான் இருக்குது? இவ்வளவு தான் என்னுடைய கட்டுப்பாடு, கொடுப்பதற்கும் வெளியில் வைக்க, அவ்வளோதான் என் கட்டுப்பாடு. உள்ள போயிடுச்சுன்னா அது முழுக்க முழுக்க இயல்பாகவே கர்த்தர் ஒன்றை வைத்திருக்கிறார். இதையெல்லாம் நாம் என்ன செய்வோம்? நம்பிடும். ஆனால் எதை நம்ப மாட்டோம்னா, இதையெல்லாம் உருவாக்குன ஒரு ஆண்டவர் இருக்கிறாரே, இவ்வளவு அழகா இதையெல்லாம் இயக்க பண்ணியிருப்பார் என்றால் எல்லாம் சரியாகத்தான் இருக்கும் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவதற்கு ஏன் நாம் தவறி போயிடும்? ஹல்லேலூயா. எதையாவது ஒரு நாள் கொஞ்சம் ஏதாவது வெளியில் போகிறதுக்கு கொஞ்சம் வயிற்றுக்கு பிரச்சனை இருந்தால் போதும், உடனடியாக நம்முடைய மனசு சொல்லும், இல்லை இல்லை உனக்கு அந்த பிரச்சனை தான். எத்தனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இதெல்லாம் கர்த்தர் பார்த்து அவர் உருவாக்குனதை அவர் பார்த்து கொள்ளுவார் என்று மகிழ்ச்சியோடு நம்முடைய எண்ணத்திற்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிப்போம் என்றால் பிள்ளைகளே, ஹல்லேலூயா, கர்த்தர் எல்லாவற்றையும் அழகாக படைத்திருக்கிறார். அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். நான் அவருடைய பாதையில் மட்டும் நடந்தால் போதும். ஆண்டவரே, உம்முடைய பாதையில் என்னை நடத்தும். மனோவாவும் அவன் மனைவியும் கர்த்தர் வைத்த பாதையில் நடத்தாங்க. திராட்சரசம் குடிக்காதீங்கன்னு அவங்க குடிக்கலை. ஹல்லேலூயா, அவர்களிடத்தில் இட்ட கட்டளைகளை, மதுபானத்தை குடிக்காம அவர்கள் இட்ட கட்டளையில் நடந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்பிக்கையில் நம்மை நடந்தால் நம்மிடத்தில் சொன்ன ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார் என்று தேவனை நம்பக்கூடியதான நம்பிக்கை இல்லாமல் ஹல்லேலூயா எல்லாவற்றையும் மாற்றி போட்டார்கள் என்றால் ஹல்லேலூயா நம்மவால் நம்முடைய வாழ்க்கையை நல்லாக மாற்ற முடியும், கெட்டதாக மாற்ற முடியும். இன்றைக்கு எதை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்றால் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய எண்ணத்தையும், நம்முடைய யோசனையும் ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கேட்க போகிறோம். சமாதான பிரபுவே, என்னுடைய சிந்தனைகளை ஆளுகை செய்யும், என்னுடைய நினைவுகளை ஆளுகை செய்யும், என்னுடைய யோசனைகளை ஆளுகை செய்யும். ஆண்டவரே, நீ மகிமைப்பட்டரும் என்று நம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம் என்றால் ஹல்லேலூயா பாதி காரியம் நமக்கு புரியறதில்லை. மோசே ஒரு முறை ஜனங்கள் யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணாராம்? 2 கையையும் தூக்கிட்டு இருந்தாராம். 2 பேர் என்ன செஞ்சாங்களா? ஒருத்தங்க கையை தூக்கி இருந்தா யுத்தம் ஜெயிக்கும்ன்றதுக்கு என்ன லாஜிக் இருக்குது? ஒரு லாஜிக்கும் இல்லை. ஜஸ்ட் ஒபீடியன்ஸ். என்ன சொல்லிட்டு இருந்தாரு? கையை தூக்கிக்கிட்டு, அவ்வளவுதான். நான் கேட்கிறவர்களே, தேவன் ஒன்று சொன்னா அதை நம்ம செஞ்சா அதுக்கு பின்னால என்னமோ பெரிய ரகசியம் இருக்கிறது என்பதை தெரிந்தவர்கள் மட்டும்தான் ஹல்லேலூயா கர்த்தரை துதிக்க முடியும். தேவன் ஆண்டவரை சொல்லும் அடியேன் கீழ்ப்படிவேன். அந்த ஒரே ஒரு வார்த்தை தானே இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படின்னா அன்னாள் என்கிற கேரக்டர் தான். அன்னாளுக்கு சாமுவேல் பிறக்கும்போது அந்த அம்மா ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. என்ன தீர்மானம் எடுத்தாங்க? நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை தந்தால் அந்த ஆண் குழந்தை எங்கே கொண்டு போய் விடுவேன்? ஆலயத்தில் கொண்டு போய் விடுவேன். இந்த அம்மாவுக்கு யாராவது ஆலோசனை சொல்லியிருந்தா கண்டிப்பாக சொல்லி, புத்தீனமாக பொருத்தனை பண்ணிட்டேன். என்ன புத்தீனமாக பொருத்தனை? இந்த காலகட்டத்தில் பிள்ளையை கொண்டு கோயிலில் விடுவேன்? ஏலியே சரி கிடையாது, அங்கே ஒன்றுமே சரி கிடையாது, நீ கொண்டு போய் குழந்தைய அங்கே விடுவியா என்று அவளுக்கு ஆலோசனை கொடுத்துருக்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் அவளுக்கு ஒன்று தெரியும், என்னமோ இருந்துட்டு போட்டோம், கர்த்தடிச்சுங்க கொடுத்துருவேன். கொண்டு போய் கொடுத்தா பாருங்க, ஹல்லேலூயா. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை தான் போய் பார்க்க முடியுமா? அது கர்த்தருடைய பிரியத்திற்கு உட்பட்டதாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. பின் நாட்களில் சாமுவேலை பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த அம்மா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆண்டவரே, உமக்கு தந்ததுனால எவ்வளவோ ஆசீர்வாதம், உமக்கு தந்ததுனால எவ்வளவோ ஆசீர்வாதம், உமக்கு தந்ததுனால எவ்வளவோ ஆசீர்வாதம். பிள்ளைகளே, ஹல்லேலூயா, மனதை போட்டு குழப்பாம அவன் குழப்பத்தை கொண்டு வருகிற பொல்லாங்கனை குழப்பி விட்டுக்கிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமாதானத்திலே சமாதான நம்முடைய சிந்தனைகளை ஆளுகை செய்வதற்கு ஒப்பு கொடுக்க நான் இந்த வார்த்தை உங்களோடு பேசுகிறேன் என்றால் ஹல்லேலூயா நிச்சயம் உங்கள் சிலருக்கு இந்த ஹீலிங் இந்த சுகம் நிச்சயம் தேவை என்று நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் உங்களுடைய இருதயத்தை அல்ல உங்களுடைய மனதை கர்த்தருக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? இந்த 3 மண்டல சிந்தனை, யோசனை, நினைவு ஹல்லேலூயா அதிலே இப்பொழுது கலக்கம் ஆளுகை செய்கிறது, இப்பொழுது பயம் ஆளுகை செய்கிறது, என்னுடைய மாம்சத்தின் ஆண்டவரே புத்தி ஆளுகை செய்கிறது. அதற்கு இல்லப்பா, உம்முடைய சமாதானத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன். சமாதான பிரபுவே ஆளுகை செய்யும். எழுந்து நிற்போமா? கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். வல்ல செயல்கள் நினைத்து உள்ளாமே வல்ல நினைத்து உள்ளாமே நல்லவரே, நல்ல நன்மை செய்தவரே, நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி. நல்லவரே, நல்ல வல்லவரே, ஆராதனை
நல்லவரே நல்லவரே வல்ல ஆராதனை இன்னும் சொல்லும் வல்ல செயல்கள் வல்ல செயல்கள் உள்ளமே வல்ல செயல்கள் என் உள்ளமே நல்லவரே நல்ல நன்மை செய்தவரே நன்றி நல்ல ஓஹோ நன்றி நல்லவரே நல்ல வல்லவரே வல்ல ஆராதனை ஓஹோ நல்லவரே நல்ல வல்லவரே ஆராதனை எத்தனை பேர் உங்களுடைய மனதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் மனதில் நீர் ஆண்டவராயிரும், என் வாய்க்கு மட்டும் இல்லை ஆண்டவரே, என் மனதிற்கு ஆண்டவராயிருக்கும். குழப்புகிற எல்லா நினைவுகளும் இயேசுவின் நாமத்தினால தேவ ஆளுகைக்கு உட்படுவதாக. குழப்புகிற எல்லா யோசனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே தேவ ஆளுகைக்கு உட்படுவதாக. ஹல்லேலூயா. குழப்புகிற எல்லா எண்ணங்களும் இயேசுவின் நாமத்தினாலே தேவ ஆளுகைக்கு உட்படுவதாக. அவன் நம்மை அலைச்சலுக்கு ஒப்பு கொடுக்கிற தேவன் அல்ல. சிந்தனையிலே முதல்ல அலைச்சலை கொண்டு வந்துகிட்டு பின்பு அலைச்சலை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறவன் பொல்லாங்கன். இயேசுவின் நாமத்தினால அலைச்சலின் ஆவிகள் கடிந்து கொள்ளப்படுவதாக. அலைச்சலின் ஆவிகள் கடிந்து கொள்ளப்படுவதாக. அலைச்சலின் ஆவிகள் கடிந்து கொள்ளப்படுவதாக. அலைச்சல்கள் எண்ணங்களை கொண்டு வருகிற துஷ்ட வல்லமை கடிந்து கொள்ளப்படுவானாக. இயேசுவின் நாமத்தினாலே தேவையில்லாத மனதிலே அலைச்சலின் எண்ணங்களையும் அலைச்சலின் யோசனைகளையும் கொண்டு வருகிற துஷ்டன் இப்பொழுதே வீழ்ந்து போவானாக. அவனுக்கு நீ அதிகாரம் இல்லை, அவனுக்கு நீ அதிகாரம் இல்லை. கோணலானவைகளை சுவையாக்குகிறவரே, எல்லா கோணலானவைகளை இயேசுவின் நாமத்தினாலே சுவையாவதாக, சுவையாவதாக, சுவையாவதாக. இயேசுவின் நாமத்தினால எங்கள் சிந்தனைகள் ஆண்டவரே தேவ ஆளுகையின் கீழ் வரட்டும். எங்களுடைய வாலிபருடைய சிந்தனைகள் தேவ ஆளுகையின் கீழ் வரட்டும். எங்களுடைய பெரியவருடைய சிந்தனைகள் தேவ ஆளுகையின் கீழ் வரட்டும். எங்களுடைய சிந்தனைகளை அந்நியன் ஆண்டவரை கொள்ளை கொண்டு போக முடியாது. அந்நியன் அவைகளை வஞ்சித்து வைக்க முடியாது. எங்கள் சிந்தனைகள் மேல் ஹல்லேலூயா இருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்படுவதாக. இப்பொழுது அறுக்கப்படுவதாக. சமாதானமற்ற சிந்தனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. இப்பொழுது வெளியேறுவதாக. உடபல ஹடதா ரக்க ரத்தனா ஹட்டனா உடபல் பௌடரா கடாத ரக்க ரத்தனா உடதா ரகட்டனா த ரக்கனா. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால சிந்தனைகள் மேல் தேவ சமாதான பிரபு ஆளுகை செய்வீராக. சமாதான சிந்தனைகளை ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே வீடுகளை ஹல்லேலூயா சமாதானம் ஆளுகை செய்வதாக. ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் அந்த விடுதலை சபைக்கு கட்டளையிட்டதற்காக நன்றி. எதிர்த்த நின்றவனை இயேசுவின் நாமத்தை பாதத்தின் கீழ் கொண்டு வருகிறோம். எல்லாருக்குள்ள அந்த சமாதானத்தின் ஆண்டவரை ஆளுகை உண்டாகட்டும். சமாதான பிரபு ஆண்டவரை எங்களுடைய சிந்தனைகள் பிரபுவாயிரும். உடைய கரத்தில் எங்களை முழுவதும் தாழ்த்துகிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.